வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் இஞ்சியில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம். இஞ்சி மனித உடல் ஆரோக்கியத்திற்கு நன்மை பயக்கக்கூடிய ஒரு மூலிகையாக அறியப்படுது. அன்றாடம் நம்மளுடைய சமையலில் இஞ்சி எதை நம்ம பயன்படுத்தி தான் இருக்கோம். டீ, காஃபி, டிகாக்ஷனில் பயன்படுத்துறது, உணவுகள்லையும் சேர்த்து பயன்படுத்துறது, இது மாதிரி பயன்படுத்திட்டு இருக்கும்போது நமக்கு விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் இ மற்றும் விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் இந்த மாதிரி விட்டமின் சத்துலாம் கிடைக்கும். இது கூட தாது சத்துக்களாக இருக்கக்கூடிய மெக்னீசியம், பாஸ்பரஸ், சிலிக்கான், சோடியம், இரும்புச்சத்து, துத்தநாகம், கால்சியம் போன்ற பீட்டா கரோட்டின் போன்ற தாது நமக்கு கிடைக்கும். இவை அனைத்துமே ஒன்று சேர்ந்து இஞ்சி நமக்கு என்னென்ன மருத்துவ நன்மைகளை கொடுக்குது அப்படின்றத விளக்கமா பார்ப்போம். அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்க தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். செரிமானத்தை மேம்படுத்தக்கூடியது நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இஞ்சி. அப்போ உங்களுக்கு வயிறு தொடர்பான நோய்களை ஏதாவது தடுக்கணும் அப்படின்னா இஞ்சி மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இஞ்சி இரைப்பை பிரச்சனைகளை குறைப்பதிலும் குடல் வீக்கத்திலும் அதிலிருந்து உங்களை விடுபட வைத்து உங்களுடைய குடலுக்கு, இரைப்பைக்கு, வயிறு தொடர்பான பிரச்சனைகளுக்கு நன்மை பயக்கக்கூடியதாக இஞ்சி இருக்கு. இதனால அது எப்படி குடல் இயக்கத்தை மேம்படுத்துதுன்னு பார்த்தீங்கன்னா, இஞ்சி உங்களுக்கு குடல்ல தேங்கியிருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றக்கூடிய அந்த செயலை சிறப்பாக செய்யும். குடல் அசைவுகள் தொடர்பான அனைத்து கோளாறுகளுக்குமே சிகிச்சை அளிக்கிறதுக்கு இஞ்சி உதவும் அப்படின்றத மருத்துவ பண்புகளில் விளக்கி இருக்காங்க. அப்போ இஞ்சியில் இருக்கக்கூடிய விட்டமின் B6 நம்மளுடைய குடல்களில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுவதற்கு ஹெல்ப் பண்ணும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா உணவுகள் செரிமானம் ஆகிறதுக்கும், செரிமானமான உணவுகள் ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுவதற்கும், நெஞ்செரிச்சல் அதாவது அஜீரணம் தொடர்பான அந்த அசிடிட்டி ப்ராப்ளம் இருக்கு பார்த்தீங்களா, அதை உங்களுக்கு சரி பண்ணுறதுக்குமே இஞ்சி ஹெல்ப் பண்ணும். ஸோ சுருக்கமாக சொல்லணும்னா ஒட்டுமொத்த செரிமான மண்டலத்தையுமே ஆரோக்கியமாக நமக்கு பலப்படுத்தி வயிறையும் குடலையும் சுத்தமாக வைத்திருக்கக்கூடியதற்கு இஞ்சி ஹெல்ப் பண்ணும். கீழ்வாதத்தை தடுத்து எலும்புகளை பலப்படுத்தக்கூடியது இஞ்சி. கீழ்வாதத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறவங்க இஞ்சியை தவறாமல் தங்களுடைய உணவுகளை உட்கொள்ள வேண்டும் அப்படின்றத மருத்துவ நிபுணர்களும் உணவு நிபுணர்களும் தொடர்ந்து அறிவுறுத்துறாங்க. இஞ்சியில் அதிக அளவு கால்சியம் இருக்கு. ஸோ இது எலும்புகளை நமக்கு பலப்படுத்துறதால கீழ்வாதம் பிரச்சனை மட்டும் கிடையாது, ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு அலர்ச்சி போன்ற எந்த ப்ராப்ளமே உங்களுக்கு இருக்காது. மூட்டு சம்பந்தமான எலும்பு தொடர்பான இன்ஃப்ளமேஷன்ஸ்கள் எதுவாக இருந்தாலுமே அதை நீங்கள் சரி பண்ணிக்கிறதுக்கு, கூடுதலாக கீழ்வாதத்தை எல்லாம் முன்னாடியே வராமல் தடுக்கிறதுக்கு, எலும்புகளை இப்பவே பலம் பெற வைத்துக்கொண்டு ஒரு 40 வயசுக்கு அப்புறம் கூட எலும்புகளை நம்ம இன்னுமே ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கு எல்லாமே இப்பவே நம்ம இளைஞர்களாக இருக்கும்போது இஞ்சியை எடுத்துக்கலாம். அதே போல சிறுவர்களும் இஞ்சியை எடுத்துக்கலாம். இன்னும் பார்த்தீங்கன்னா வயதானவர்களுக்கு நம்ம இஞ்சியை கொடுக்கும்போது அவங்களுக்கும் கீழ்வாதம் எல்லாம் ஓரளவு சரியாயிடும். கீழ்வாதத்தை அவங்க முன்னாடியே தடுக்கலாம். மூட்டு வலி போன்ற பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு எதுவும் இருக்காது. மொத்தத்தில் எலும்புகள் வலுவாக இருக்கும். இருமலை குறைக்கக்கூடிய தன்மை கொண்டது நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய இஞ்சி. ஸோ உங்களுக்கு இப்போ கடுமையாக வறட்டு இருமல் இருக்கு, அதுவும் தொடர்ந்து அது இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா இஞ்சியை உங்களுடைய உணவுகளை நீங்கள் சேர்த்துக்கலாம். அதை நீங்கள் உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எனர்ஜி ட்ரிங்க் மாதிரி எடுத்துக்கூடிய டீ, காஃபியில் இஞ்சி நீங்கள் கலந்து எடுத்துக்கலாம். இஞ்சி ஒரு இயற்கை வலி நிவாரணியாக இருக்குது. இது தொண்டை வலியை உங்களுக்கு இஞ்சி நீக்கும். மேலும் இருமலையுமே இஞ்சி உங்களுக்கு குறைக்கும். அதன் மூலமாக நீங்கள் இஞ்சியை எடுத்துக்கொள்ளும்போது தொண்டையில் ஏற்படக்கூடிய அந்த கிருமி தொற்றுகள் அது அகற்றப்பட்டு தொண்டை வலி, தொண்டை புண், தொண்டை கோளாறுகள் எதுவும் இருக்காது. முதல்ல இந்த தொண்டை வலி, இருமலாம் ஏற்படுறது காரணமே நுண்ணுயிர் தொற்றுகள் தான். அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் நம்ம நீக்கணும் அப்படின்னா அங்கே ஒரு உயர்தர கிருமி நாசினி நம்ம செலுத்தணும். ஸோ இஞ்சி ஒரு ஹைலி ஆன்டிபயோட்டிக். இது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த இருமலை குறைச்சி தொண்டை சார்ந்த எந்த பிரச்சனையாக இருந்தாலுமே அதை உங்களுக்கு சரி பண்ணிடும். இதயத்தை பராமரிக்கக்கூடியது இஞ்சி. இஞ்சி கொழுப்பினுடைய அளவை நமக்கு பராமரிக்குது மற்றும் ரத்த அழுத்தத்தை ஒழுங்குபடுத்துது. இதன் விளைவாக தான் இதயம் தொடர்பான நோய்களினுடைய அச்சுறுத்தலை குறைக்கிறதுக்கு இஞ்சியால் முடியுது. ஸோ இஞ்சியில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் இதனுடைய ஆரோக்கியத்திற்கு இன்னுமே நமக்கு கூடுதலாக உதவிகரமாக இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இஞ்சி எடுத்துக்கொள்ளும்போது நல்ல கொலஸ்ட்ரால் மட்டும்தான் நமக்கு இதயத்துக்கு வேண்டிய அந்த நல்ல கொழுப்புகள் மட்டும்தான் கிடைக்கும். ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் அகற்றப்படும். அதே போல் நம்மளுடைய நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்துறதுக்கு இஞ்சியில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் சத்துக்கு ஹெல்ப் பண்ணுறதன் மூலமாக நரம்புகளையும் இறுக்கங்கள் நமக்கு தென்படாது. ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளும் அகற்றப்படுவதால் இதயத்திற்கு வேண்டிய ரத்த ஓட்டம் சீரான அளவில் கிடைக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற எந்த பக்க விளைவுகளும் ஏற்படாமல் இதயத்தை தொடர்ந்து நம்ம பராமரிக்கிறதுக்கு இஞ்சி இந்த வகையில் தான் நமக்கு உதவிகரமாக இருக்கும். நீரிழிவு நோயை நீங்கள் கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா? தொடர்ந்து இஞ்சியை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கோங்க. இஞ்சி உடலினுடைய ரத்த சர்க்கரையினுடைய அளவை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். இது உங்களுடைய உடலில் சரியான அளவில் இன்சுலினை உற்பத்தி செய்யும். ஸோ இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை இது மேம்படுத்தி உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்துறதுக்கு இது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். நாளடைவில் தொடர்ந்து நீங்கள் இஞ்சி உங்களுடைய உணவுகளை சேர்த்துட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய பிளட்டில் சுகரோட அளவு தொடர்ந்து கண்ட்ரோல் ஆகிட்டு சுகர் ப்ராப்ளமே இல்லாமல் நீங்கள் நார்மல் ஆகிடலாம். இப்போ சப்போஸ் உங்களுக்கு சுகர் ப்ராப்ளம் இல்லை, இனிமேலுமே சுகர் ப்ராப்ளம் வராமல்
இல்லாமல் நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுது அப்படின்னா அன்றாடம் உணவுகளில் இஞ்சியை சேர்த்துக்கோங்க. அது வந்து நீங்கள் சமையலே சேர்த்துக்கலாம், டீ காஃபி அந்த பால் அது மாதிரி அதிலையுமே நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். எப்படி எடுத்துக்கொண்டாலுமே இஞ்சி வந்து உங்களுடைய வாழ்நாளை வந்து நீட்டிக்கும். ஏன்னா அது வந்து உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி திறனை கொடுத்து உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய்களையுமே குணப்படுத்தி புதுசாக எந்த நோயுமே அட்டாக் ஆகாமல் பாதுகாத்துக்கொள்ளும். அதனால் இஞ்சி எடுத்துக்கொண்டு அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்களை பெற்றுக்கொண்டு நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெறுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.